ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லஹரியில் 31வது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். மக்களிடம் செல்வாக்கு பெருகுவதற்கும் சாம்ராஜ்ய பிராப்தம் கிடைப்பதற்கும் இந்த ஸ்லோகத்தை துதிக்க வேண்டும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. சதுஷ்ஷ்ட்யா தந்த்ரைः सकलमतिसन्धाय भुवनं स्थितस्तत्तत् सिद्धिं प्रसवपरतन्त्रैः पशुपतिः पुनस्त्वन्निर्बन्धात् किल पुरुषार्थैकघटनां स्वतन्त्रं ते तन्त्रं क्षितितलमवातीतरदिदम्. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். பஷ்யந்தீதி பசவக என கூறப்படுவதற்கு இணங்க இந்திரியங்களால் உணரப்படுபவன மட்டுமே உண்மை என நம்பி இப்பிறவி பெருங்கடலில் மூழ்கியிருக்கும் இவ்வுயிர்கள் பசுக்கள் எனப்படுகிறது. அவை தங்களின் தனித்தன்மையை அறியாது மாயை, காமம், கர்மா என்பவற்றால் கட்டப்பட்டு மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு என்ற சூழலில் அகப்பட்டுள்ள இப்பசுக்களை காப்பதால் பசுபதி என ஈசன் அழைக்கப்படுகின்றான். கருணை கடலான ஈசன் இவ்வுலகமுய்ய 64 தந்திரங்களை உண்டாக்கினார். அவைகளாவன மகா மாயா சம்பரம், யோகினி ஜால சம்பரம், தத்துவ சம்பரம், 8 விதமான பைரவ தந்திரம், 8 பகுரூப தந்திரம், 8 யாமள தந்திரம், சந்திரஜானம், மாலினி, மகா சம்மோகனம், வாமஜுஷ்டம், மகாதேவம், வாதூலம், வாதூலோத்தரம், ஹிருத்வேதனம், தந்திரவேதனம், ஹுஹ்யதந்திரம், காமிகம், கலாபாதம், கலாச்சாரம், குண்டிகாமதம், மதோத்தரம், வீணை, திரோதலம், திரோதலோத்தரம், பஞ்சாமிருதம், ரூபபேதம், பூதோட்டமரம், குலசாரம், குலோத்தேசம், குலசூடாமணி, சர்வஜானோத்தரம், மகாகாளீமதம், அருணேஷம், மோதிநீஜம், விருண்டேஸ்வரம், பூர்வதக்ஷம், பச்சிமதக்ஷம், உத்தரம், நிருத்தரம், விமலம், விமலேத்தரம், தேவீமதம், மதோத்தரம் என்பன. இவைகள் உயிர்களை வஞ்சித்து வசப்படுத்தி புகழும் பொருளும் பெற உதவுமே அன்றி உண்மையான வீட்டினை அருளாது. இது கௌல மார்க்கம் எனப்படும். சந்திரகலா வித்யாஷ்டகம் என்ற 8 தந்திரங்களில் கூறப்படுவது மிஸ்ர மார்க்கம் என்பதாகும். இவை இரண்டையும் வைதிகர்கள் பின்பற்ற இயலாது. வசிஷ்டர், சனகர், சுகர், சனந்தனர், சனத்குமாரர் ஆகியோர் அருளிய சுபாகம பஞ்சம் என்னும் சம்ஹிதையில் கூறப்பட்டுள்ள சமயாச்சாரமே வைதிகர்களால் பின்பற்றக்கூடியது. இதனை தேவியின் கட்டாயத்தின் பேரில் பரமேஸ்வரன் உலகோருக்கு வெளிப்படுத்தினார். 64 தந்திரங்களும் தனித்தனியாக கொடுக்கக்கூடிய எல்லா வகை சித்திகளையும் தேவி தந்திரத்தை அனுஷ்டிப்பதால் அடைய இயலும் என்று பகவத்பாதர் குறிப்பிடுகின்றார். எளிதாக சொல்ல வேண்டுமென்றால் அனைத்து மந்திரங்களையும் தந்திரங்களையும் புவனத்தையும் அனைத்தையும் அறிந்த சிவ வடிவத்தை நிலைநிறுத்துகின்றவள் நீயே. அதிலிருந்து சகல சக்திகளையும் போகங்களையும் ஈர்க்கின்றவள் நீயே. உன்னுடைய கருணையை மட்டுமே தேடுவோர்க்கு ராஜயோகத்தின் அத்தனை இன்பங்களையும் ராஜ மரியாதைகளையும் அருளுகின்றாய் என்பதாகும். இவ்வாறு ஆசிரியர் விளக்குகிறார். மக்களிடம் செல்வாக்கு வளர்வதற்கும் சாம்ராஜ்ய பதவிகள் பெறுவதற்கும் இந்த ஸ்லோகத்தினை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம், உளுந்து வடையை படைத்து வழிபட வேண்டும். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.